பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்துக்காக நம்ம பார்க்க போற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஒரு அருமையான வசனம். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். நம்ம ஏதாவது நம்மளால செய்ய முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து சொன்னாப்பா, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க எனக்கு பலன் தாங்கப்பா, நீங்க எனக்கு பலனா இருங்க. நீங்க தாவீதை யோசித்து பாருங்க. கோலியாத்தை கொல்லும் போது அவன் எவ்வளவு ஒரு சிறியவனா இருந்தான். கோலியாத் ரொம்ப பெரியவனா இருந்தான். தாவீது எதையுமே நம்பல, அவனுடைய கவனை நம்பல, அவனுடைய கல்லை நம்பல. அவன் எதை நம்பினா, ஒன்னே ஒண்ணுதான் நம்பினா, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், கண்டிப்பா நான் கோலியாத்தை கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, கோலியாத் அவ்வளோ பெரிய கோலியாத், எல்லாரும் பயப்படுகிற அவ்வளோ பெரிய உருவம் கொண்ட கோலியாத்தை ஒரு சின்ன கல்லினால என்ன பண்ணா, கொன்னா. அதற்கு காரணம் அவன் மேல் ஆண்டவர் மேல வைத்த ஒரு நம்பிக்கை. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாவீதின் மேல இருந்துச்சு. நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. டேவிட் சாம் பாஸ்டர் ரொம்ப அழகா பாடுவாங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியாதப்பா, நான் என்னுடைய கைகளை தூக்கிட்டேன்ப்பா, என்னால முடியாது, ஆனா என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டப்பா. நீங்க எனக்கு பலனாயிருக்கிறீங்க, நீங்க எனக்கு கேடகமாயிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிங்கப்பா. ஏன்னா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹேவ் a nice day. Thank you.